என்ன ஹஸ்பண்ட் நல்ல தண்ணி குடிக்க வச்சு ஃப்ளாட் ஆக்கிட்டியா? அப்பதான் நம்ம ஜாலியாக இருக்க முடியும். நண்பனின் மனைவி சகோதரி போன்றவள். நண்பனுக்கு செய்யும் துரோகம் நட்புக்கு செய்யும் துரோகமாகும். வாடா மச்சான், உட்காரு. வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாண்டா மச்சான், இந்தா இதை பிடி. ஐயா ஃபாரின் ட்ரிங்க்கு. அப்புறம் என்னம்மா? எவ்வளோ வாட்டி சொன்னேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வீட்டுக்கு கூட்டு வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஏய் மெதுவா சொல்லு, அவன் காதில் விழப்போகுது. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஷோ, சரி ஒரு நிமிஷம் இரு வரேன். என்னடா உன் பொண்டாட்டிக்கு நான் வந்து அது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அவ கிடக்கா விடு. இந்த ஆர்மி ஊத்து. ஓகே, அவ்வளோதான். போதும். ஓகேடா. Cheers. ஓகேடா, நான் கிளம்புறேன்டா. டேய் நிறையா குடிச்சிருக்க, இங்கே தங்கிட்டு காலையில் போ. அதெல்லாம் வேணாம்டா. நான் சொல்கிறத கேளு, தங்கிட்டு காலையில் போ. சொன்னால் கேட்க மாட்டான். ஓகே. என்ன தம்பி நீ பிளாட் ஆகிட்டியாடா? சரி, நம்ம வந்த வேலையை பார்க்க வேண்டியது தான். ரெடி. எந்த சிறுவானோ திருமணம் தாண்டிய உறவு வந்தது. தவறென்ற உணர்வு நெஞ்சை உறுத்தியது. தவிக்கும் மனதில் கோபம் கூடியது. தீர்வொன்று இல்லாமல் நடுவே நின்றது. காதல் வந்ததோ கனவாய் தினமும். பிரிவு வந்ததால் துயரம் தினமும். என்ன ஹஸ்பண்ட் துரோகம் நிடியாய் விழுந்த பின்னும் நினைவுகளா உயிர் தங்கியதே.